பரஞ்சோதி முனிவர் பண்ணின திருவிளையாடல் புராணத்தில் 41வது திருவிளையாடல் விறகு விற்ற படலம் அப்படின்னு பார்த்தோம். பாணபத்ரர் அப்படிங்கிற இசை கலைஞர் எப்போதும் சிவபெருமானோட சோமசுந்தர பெருமானோட சந்நிதியில் இசை தொண்டு. நமது சனாதன மதத்தில் ஒரு பக்தி அப்படிங்கிறது, இறை வழிபாடு அப்படிங்கிறதுல எவ்வளவு விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கா. இது அத்தனையும் எதுக்காக அப்படின்னா, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு அந்த ஈஸ்வரன் தான் சர்வ வித்யானாம் எல்லா கலைகளுக்கும் தலைவன். எல்லாவற்றையும் அருளினவர் அவர்தான், எல்லா கலைகளுக்கும் தலைவர் அவராக இருக்கிறதுனால அந்த கலைகள் அத்தனையுமே அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறது. மற்ற மதத்தில் உள்ள மற்ற மேல்நாட்டு சம்பிரதாயத்துக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இதுதான். மேல் பண்ணி நம்மளே சாப்பிடும் அப்படின்னு இல்லாத அதை ஆண்டவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு படைச்சிட்டு அவரோட பிரசாதமாக சாப்பிட்றது. அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்ற அந்த பஞ்ச உபச்சார பூஜை அப்படிங்கிறதுலேயே என்ன அப்படின்னா, நீ கொடுத்ததை உனக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். புரந்தரதாசங்கிற மகான் அப்படிதான் சொல்றார், கரைய நீரு கரக செல்லி வரத படதவர் அந்தி காணிரோ ஹரிய கருணதொடாத பாக்யவ ஹரி சமர்ப்பணமாடி வருகிறோம் அப்படின்னு. ஆற்றுல குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதுலேயே விட்டுட்டு இவன் என்ன பண்ணான், சந்தியாவந்தனம் பண்ணான், அர்க்கியம் கொடுத்தான் அப்படின்னு வரம் வாங்கிட்டு போகிறான் பார்த்தீங்களாங்கிற. இவர் என்ன பண்ணினார், இவர் தானே தண்ணியை பற்றி சிருஷ்டி பண்ணாரா, தண்ணியை கொடுத்தாரா? இல்லை, அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை தான் அதையே 2 கையாலே மொண்டு குளத்திலேயே விட்டார். ஆனால் இப்போ இவருக்கு புண்ணியம் வந்துடுத்து, இவருக்கு பலன் வந்துடுத்து. என்னென்ன அர்க்கியம் கொடுத்தார், அனுஷ்டானம் பண்ணினார், ஜபம் பண்ணினார், தவம் பண்ணினார் அப்படின்னு இவருக்கு பலன் வந்துடுறது. அதில் பண்ணினது எதுவும் இவரோட சாமான் இல்லை. இதை மாதிரி அந்த பகவானால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள இத்தனை பொருள்கள் இருக்கு, அது அத்தனையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு உழைக்கிற வழியை பாருங்கோங்கிறது, உழைச்சுக்கோங்க அப்படிங்கிறது. இதுதான் சனாதன மதத்தோட பெருமை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நமக்கு 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 அப்படிங்கிறதே, அந்த நான் 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 நமக்கு அப்படிங்கிறதே தான் அந்த ஈகோ இன்னும் பெருசாக இருக்குது. அகம்பாவம் அகம்பாவம் அப்படிங்கிறது அது இன்னும் பெருசாக போய் அப்புறம் நான் யார் தருமா, நான் எப்பேற்பட்ட பெரியவன், உடனே இது நாம் பெரியவன் நான் நினச்சாலும் பரவாயில்ல, உடனே மற்றவெல்லாம் மட்டம், நம்மளை விட சின்னது. அதில் சண்டை வழக்கு சச்சரவு. இது கடைசியில் எங்கே போய் நிற்கிறதுன்னு, நிம்மதியை இழந்து திண்டாடுறதுல தான் நிற்கிறது. அமைதி போனது தான் மிச்சம், நிம்மதி இழந்தது தான் மிச்சம். இந்த நான்கிற ஒரு அகம்பாவம் தடிக்கிறதுனால. அப்போ அதை அடக்கிறதுக்கு, அதை அழிக்கிறதுக்கு, நான் அழிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு, நீ வேறேனாது இருக்க நான் வேறேனாது இருக்க. அங்கே 2 இருக்கக்கூடாது, நீ தனி நான் தனி, நீ பகவான் நான் பக்தன்கிறது இருக்கக்கூடாது. அப்படி 2ம் ஒன்றாயிராப்பில் அருள் பண்ணுன்னு கேட்குறது. அப்போது நான் அழிந்து நீயாக வேண்டும். எழுத்து தான், அந்த எழுத்தை நான் இருக்கிறத நீன்னு மாற்றணும், அவ்வளோ. அதுக்குத்தான் பக்தி. பக்தியோட பலன் என்ன, பக்தியோட பலன் என்ன அப்படின்னா, நம்மளோட அகங்கிற அந்த நான்கிற அகம்பாவம் அழியறதுக்கு. அந்த அழிஞ்சுடுத்துன்னா, விதை அழிஞ்சுடுத்துன்னா அதுக்கப்புறம் அதில் வேற ஒன்றும் முளைக்கவே முடியாது. இத்தனை கஷ்டங்களும் இத்தனை நமக்கு அமைதி இல்லாத போகிறதுக்கும் காரணம் அந்த நான்கிற விதை. அந்த நான்கிற விதை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆழமாக ஊனி தடிச்சு இருக்கிறதுனால தான் இத்தனை. அப்போ அந்த விதையை எடுத்துட்டா அப்புறம் அங்கே விளர்றதுக்கே இடம் இல்லை. அதனால தான் நமக்கு
இந்த உலகத்தில் நமக்குன்னு சாப்பாடு நமக்குன்னு எல்லாம் வேணும்னு இருந்தால் கூட இது அத்தனையும் அவர் தானே நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கார். நமக்கு பசிக்கு சாப்பாடு வேணும், அவ்வளோதானே. அதுக்கு எதை தின்னா என்ன, ஆடு மாதிரி புல்லை தின்னா என்ன, வைக்கலை தின்னா என்ன, கண்ணீரை குடித்தா என்ன, பசி ஆறிடாதோ. ஆனால் நமக்குன்னு எத்தனை விதம் அறுசுவை, ஒரு சுவை படைச்சா போறாதோ, அறுசுவை கொடுத்துருக்காரு. விதவிதமாக சாப்பிடுன்னு கொடுத்துருக்காரு. உனக்கு பசி தீரணும், அவ்வளோதானே. இந்த நன்னா தின்னு, சக்கரை பொங்கல் வேணுமா தின்னு, புளியோதரை வேணுமா தின்னு, தயிர் சாதம் வேணுமா தின்னு, என்ன வேணும் இஷ்டத்துக்கு தின்னு அப்படின்னு இத்தனை அறுசுவையும் அவர் தானே படைச்ச. இப்படி நம்ம கண்ணுக்கா இருக்கட்டும், காதுக்கா இருக்கட்டும், வாய்க்கா இருக்கட்டும், மூக்குக்கா இருக்கட்டும், பஞ்ச இந்திரியங்களுக்கும் எவ்வளவு படைச்சு வச்சிருக்கார். மூக்குக்கு நறுமணம் தான் இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு வாசனை இருந்தால் போறாதோ. அது மல்லியரும்பு பூன்னு தனி வாசனை, அதுலேயே ஜாதிக்கின்னு தனி வாசனை, முல்லைக்கின்னு தனி வாசனை, ரோஜாக்குன்னு தனி வாசனை. ஏன் அவர் இப்படி படைக்கணும்? கண்ணுக்கு அழகாக இருக்கணும், விருந்தா இருக்கணும்னா அதில் எத்தனை வர்ணங்கள், எத்தனை கலர்ஸ், எவ்வளோ விசித்திரமாக இருக்குது. ஒவ்வொரு பார்த்தா ஒன்றுமில்லை, ஒரு வண்ணத்து பூச்சி அப்படிங்கிறோம், அதில் என்ன டிசைனியா போட்டிருக்கு பா, பார்க்க ஆச்சரியமாக இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணினா, எங்கேருந்து வந்தது? தானாவே வரும்? வரவே முடியாது. இது அத்தனையும் பின்னால் ஒரு பெரிய மூளை ஒன்று இருக்கணுமே, ஒரு பெரிய இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கணுமே. இப்படி இந்த உலகத்தையும் படைச்சு நம்மளையும் படைச்சு நமக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாமும் கொடுத்து, அந்த இந்திரியங்களை கண்ணை கொடுத்தார், மூக்கை கொடுத்தார், வாயை கொடுத்தார், எல்லாம் பண்ணினார். கொஞ்சம் நினச்சி வருங்கோ, இந்த மூக்கை இருக்கு ஆனால் இதால் வாசனையே தெரியாது, இதால் முகரவே முடியாதுன்னு ஒரு மூக்கு இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் அது செண்பகப்பூ வாசனையாக இருந்தால் என்ன, இல்லை மல்லியரும்பு வாசனையாக இருந்தால் என்ன, இல்லை மலமாவோட நாத்தமாக இருந்தால் தானே, என்ன தான் புரிய போகிறது அதுக்கு? இப்படி இந்திரியங்கள் இருந்து அதில் நுகர முடியாத கண்ணு இருந்து, கண்ணு இருக்குது ஆனால் இது என்னன்னு தெரியாது. காமால கண்ணு சார், அவருக்கு கலர்லேயே தெரியாது. காது இருக்குது ஆனால் ஒன்றும் கேட்காது அப்படின்னா அவர்கிட்ட போய் இனிமேல் 7 சொரத்தோட இன்னிசையாக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, இந்த பண்ணு இருந்தான்னா அந்த பண்ணு இல்லைன்னா என்ன, குறைஞ்சி போயிட போகிறது. அறுசுவை என்ன, நாக்கில் ஒரு ருச்சியும் தெரியாது அப்படின்னா எத்தனை சுவை இருந்தால் தான் என்ன பிரயோஜனம்? இப்படி இந்திரியங்களை படைச்சு அதில் உள்ள அந்த சக்தியை கொடுத்துருக்காரு இல்லையா, அதை அதுக்கு மூக்குன்னா அது வாசனையை மட்டும்தான் எடுத்துக்கும், கண்ணுன்னா எல்லாத்தையும் பார்க்க மட்டும்தான் பார்க்கும், காதுன்னா கேட்கும், வாயினா ருச்சிக்கும் அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு பேர் தான் தன்மாத்திரை, தன்மாத்திரைன்னு பேர். அம்பாள் எப்படி கையில் வச்சுருக்கான்னு பஞ்சதன்மாத்திர சாயகா லலிதா சஸ்நாம் சொல்லுது. மனோ ரூபேக்ஷு கோதண்ட பஞ்சதன்மாத்திர சாயகா. மனம் மனம் அப்படிங்கிற கரும்பு வடிவத்தில் இருக்கிற மனம்ங்கிற கரும்பை கையில் வச்சுருக்கா. நமக்கு இந்திரியங்கள் இருக்கக்கூடிய 5 விதமான உணர்ச்சிகளை நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த சக்தியாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளை 5 பூ பானம் மாதிரி பஞ்சபானமாக வச்சுருக்கா அப்படின்னா லலிதா சஸ்நாமம் சொல்லுது. இப்படி இது இல்லைன்னா எத்தனையோ பேர் கண்ணு இருக்குது, கண்ணு இருந்து பார்க்க முடியாத இருக்கே, அவளை கேட்டால் தெரியும். கண்ணு வெறும் கண்ணு இருந்தால் மட்டும் போகாது, அதில் பார்க்குற திறமை இல்லைன்னாக்க பிரயோஜனம் இல்லை. இப்படி நமக்கு எல்லாத்தையும் நன்னா கொடுத்துருக்காரு, நன்னா இருக்கே, இந்திரியங்களாமும் நன்னா இருக்குது, அதோட தன்மாத்திரைகள்லாமும் நன்னா தெரியறது, நம்ம அனுபவிக்கிறாப்புல இருக்கு. அப்படின்னா என்ன ஒரு நமக்கு வாரி கொடுத்துருக்கார், கிஃப்டை கொடுத்துருக்கார். கொஞ்சமான நன்றி வேண்டாம்? வள்ளுவர் சொல்றாரு, என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்டமா. ஒரே போட்டு சபிச்சுட்டார் அவர். நன்றி கேட்ட செய் நன்றியை மட்டும் மறந்தான்னா அவனுக்கு கதியே கிடையாது, ஓய்வில்லை அப்படின்ட்டார். அவன் அப்புறம் நீ என்ன பண்ணினாலும் அவனால் கடதேற முடியாது, அதோ கதிதான். அப்படின்னா ஒரு மனிதர்கள் பண்ணுற உதவிக்கே நன்றி மறந்தோன்னா ஓய்வில்லைன்னா, இத்தனையை நமக்கு படைச்சு நம்மளையும் படைச்சு இத்தனையும் அருள் இருக்கிற அவர்கிட்ட நமக்கு ஒரு நன்றி பெருக்கு இல்லை
அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடுமை, எவ்வளவு ஒரு பெரிய பாபம். அப்படி நன்றி கெட்டவனா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு பூஜை முதலான வழிபாடெல்லாம். நீ நல்லதை கொடுத்தியா, நல்ல அறுசுவை எல்லாத்தையும் கொடுத்துருக்கியா, அதை எனக்கு பிடிச்சாப்புல பண்ணி உனக்கு நிவேத்தியம் படைச்சிட்டு நான் அதை சாப்பிட்றேன், உன்னோட பிரசாதமாக. சாப்பிட போகிறது என்னமோ நம்ம தான், சுவைக்க போகிறது என்னமோ நம்ம தான். ஆனால் அது எனக்கு அப்படின்னு பண்ணிக்காத, நான் இன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக பண்ணேன் சார், கடவுளுக்காக பண்ணினேன். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை எள்ளு சாதம் பண்ணினேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் பண்ணினேன், வடமாலை சாத்தினேன் அப்படின்னா அவரா திங்க போறாரு? இல்லை, நீ திங்கறதுக்கு பண்றத அவர்கிட்ட காமிச்சுட்டும் நிவேதனம், நைவேத்தியம் பண்றது நிவேதனம்னாலே அறிவிக்கிறேன்னு தான் அர்த்தம். அப்ப கூட சாமி நீ சாப்பிடுன்னு சொல்லல, அனௌன்ஸ் பண்றேன்னு அர்த்தம். என்னென்ன இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு படி எழுந்திருக்க நீ, அதனால இதெல்லாம் நான் சாப்பிட போறேன், நீ தான் இதை கொடுக்கற, படி எழுந்திருக்க, அதனால தேங்க்ஸ். இன்னைக்கு கொடுத்தாப்புல நாளைக்கும் கொடு, எனக்கு கொடுத்தாப்புல எல்லாருக்கும் கொடு. என் வயிறு ரொம்பறதுக்கு எனக்கு இத்தனையும் அனுகிரகம் பண்ணி இருக்கிறாப்புல உலகத்துல யாருக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் பசி இல்லாத எல்லாருக்கும் அருள் பண்ணுப்பா, எல்லா வயத்தையும் ரொப்புப்பா அப்படின்னு அவருக்கு அறிவிக்கிறதுக்கு தான். அப்படி நாம பண்ணல அப்படின்னா இந்த இந்திரியங்கள்லாம் அவர் கொடுத்தும் அதுக்கு சக்தியை கொடுத்தும் நன்றி கெட்டவர்களாயிடும், அதை பலனில்லாத போறது. அதனால தான் நமக்கு எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றது. பூவா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், இனிமே உணவா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், இல்லை நம்ம இனிமே நம்ம பட்டாடை சாத்தி தான் இனிமே சுவாமியெல்லாம் அழகா இருக்கணுமா என்ன, இல்லை நம்ம நகையெல்லாம் சாத்தி தான் அவருக்கு அலங்காரம் பண்ணிக்கணுமா? அபிராமி பட்டர் சொல்றாரு, உனக்கு எதுக்கு நகையெல்லாம் போடுறீங்கிறதுக்கு அவர் சொல்றார், அணியே அணியும் மணிக்கழகே, மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த அணியும் மணிக்கழகே. அப்படின்னா எதுக்கு என்ன, உனக்கு வைரக்கிரீடத்தை ஒந்தலையில வச்சா இப்ப வைரக்கிரீடம் அழகா இருக்குங்கிற, வைர அட்டிகை கற்பாம்பா கழுத்துல போட்டா வைர அட்டிகை பிரமாதமா இருக்கு சார். கற்பாம்பா போடாதனால அழகு குறைஞ்சு போயிடாது. அதனால என்னென்ன, இப்ப கற்பாம்பா கழுத்துல ஏறினத்தினால காசி மாலைக்கு அழகு வந்துடுத்தோ, வைரடிக்கு வந்துடுத்தோ, தங்க கிரீடத்துக்கு வந்துடுத்தோ. அதனால உனக்கு போடுறதுனால நகையெல்லாம் இப்ப அழகாயிடுத்து. நாம் இதே மனுஷனுக்கு என்னென்ன நகை போட்டுனாதான் நமக்கு அழகா இருக்கு, அப்பதான் மதிக்கிறோம். ஆனால் அதுல ஒரு கஷ்டம் என்ன வந்துடுதுன்னு, நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அழகா இருக்குன்னு யாரான்னு சொல்லிட்டு போறாளோ இல்லை, உடனே வயிறு எறியுது, இவன் மட்டும் போட்டு பராபரு காசு மாலைய அப்படின்னு. இப்ப கற்பாம்பாள் போட்டுருக்கானே யாரும் வயிறு எறிய போறது இல்லையே, பார்க்க பார்க்க நமக்கு இன்பமான. அதனால நாம் அலங்காரம் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட அந்த அகம்பாவத்தை குறைக்கிறதுக்கு தான். நமக்குன்னு எதையும் வச்சுக்காத, அவருக்குன்னு எத் எத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தபாராதனம் ஆதிசங்கர் சொல்றாரு. என்னென்னலாம் பண்றேனோ அத்தனையும் உனக்கு பண்ற பூஜையாகட்டும் அப்படிங்கிறார் அவர். நான் எனக்குன்னு பண்ணிட்டா கூட அது உனக்கு பண்ற பூஜை ஆகட்டும் அப்படிங்கிறது. அதுதான் அந்த ஒரு இதுல தான் எந்த கலையா இருந்தாலும் சரி, பாட்டா இருக்கட்டும், ஆட்டமா இருக்கட்டும், சிற்பமா இருக்கட்டும், ஓவியமா இருக்கட்டும், எல்லாம் திருப்பி திருப்பி நமக்கு ஆலயத்தை சுத்தியே தான் இருக்கிறதுக்கு காரணம். எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம். அவருக்கு பண்ணிட்டு அதை நாம பார்த்து கூட அவரோட கூட நாமளும் அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிச்சோம்னா நமக்கு அகம்பாவமே வராது, கர்வமே வராது. அதனால்தான் பூஜையில எல்லாத்தையும் சொல்லிருக்கு. 64 உபச்சாரம், சதுஷ்டி உபச்சாராட்யா, 64 விதமான உபச்சாரத்தோட பூஜை பண்ணினா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பூஜை.
சார் எனக்கு டைம் எல்லாம் கிடையாது சார், அவ்வளவு பண்ண முடியாது அப்படின்னா 16 விதமான உபச்சாரமானும் பண்ணு. ஷோடச உபச்சாரம், எனக்கு அதுக்கும் டைம் கிடையாது. பஞ்ச உபச்சாரம், 5 உபச்சாரம் பண்ணு. என்ன? லம் பிரதிவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி. எனக்கு நன்னா எது வாசனைன்னு கவிக்கிறாப்புல வச்சிருக்கியா, அதனால எனக்கு இந்த வாசனையெல்லாம் தெரியறாப்புல பண்ணின உனக்கு நல்ல வாசனையா சந்தனத்தை சாத்துறேன். எனக்கு பார்த்தாலே கண்ணுக்கு விருந்தாய் இருக்கிறாப்புல இந்த பூவெல்லாம் பார்த்தா அவ்வளவு கொள்ள அழகா இருக்கு, பூ மாலையெல்லாம் பார்த்தா விதவிதமா மாலையா இருக்கிறது. அதனால என்னென்ன புஷ்பம் சமர்ப்பியாமி, பூவை சமர்ப்பணம் பண்றேன். அடுத்தது தூபம், நல்ல நறுமணம் உள்ள தூபத்தை காட்டுறேன். எனக்கு கண்ணை பார்க்கறதுக்கு ஒளியை கொடுத்துருக்கியா, உனக்கு தீபம் காட்டுறேன். எனக்கு நன்னா ருச்சிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நாக்க கொடுத்தியா, ருச்சியை கொடுத்தியா, உனக்கு நிவேதனம் பண்றேன். இந்த சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், இந்த 5 தினம் படைக்கணும். இதையானும் படைச்சா பஞ்சோபச்சார பூஜை. இதுவும் பண்ணாத நாம இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட நன்றி கெட்டவர்கள் கிடையாது. பண்ணியே ஆகணும் அப்படின்னு. சரி சார், எனக்கு நானே திண்டாடி இருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் வசதி இல்லையே அப்படின்னா என்ன? அதுக்கும் நமது மதத்தில் வழி சொல்லி எடுத்தோம். இனிமேல் சந்தனம் வைக்கிற விலையில சந்தன கட்டையெல்லாம் வாங்க முடியாது, பூ வைக்கிற விலையில என்னால் பூ வாங்கி போட முடியாது, பழம் வைக்கிற விலையில என்னால் பழம் வாங்கி நைவேத்தியம் பண்ண முடியாது, எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா? அப்போ என்ன பண்ணுன்னு மனசால நினைச்சுக்கொண்டு மானச பூஜை. என்ன பண்ணு, கண்ணை மூடின்னு உட்காரு, உனக்கு உடம்பு முழுக்கலும் கம 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 கமன்னு பச்சை கற்பூரம் குங்குமப்புல்லாம் போட்டு சந்தன குழம்பை சாத்துறாப்புல மனசுல நினைச்சுக்கோங்க. மானசீக பூஜை. சதாசிவ பிரம்மேந்திராங்க மகான் ஆதிசங்கர் 2 பேருமே மானச பூஜை பண்ணியிருக்கா. அவர் சிவமானச பூஜைன்னு பண்ணார், இவர் அம்பாளுக்கு மானச பூஜை பண்ணார். இந்த மனசுனால நினைச்சுக்கிறதே அதுல லிமிட்டேஷனே கிடையாது, என்ன வேணா நினைச்சுக்கலாம். நான் நேர பண்றதுக்கு தான் அதை வாங்கறதுக்கு வசதி வேணும். அதனாலேயே ஆதிசங்கர் அம்பாளுக்கு சொல்றதையே என்ன பண்ணார், யாரானும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா முதல்ல உட்காருங்க சார் அப்படின்னு ஒரு சேரு ஆசனம் கொடுக்கணும் இல்லையோ, அதுலேருந்து ஆரம்பிக்கிறதே என்ன பண்ண, ரத்னைஹி கல்பிதமாசனம் அப்படின்னா. ஆஹா, அம்பாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டா, என்ன பண்ண போறேன்னு, நான் வெறும் சேர்லாம் போட மாட்டேன், நல்ல நவரத்னம் இழைச்ச தங்க சிம்மாசனத்துல தான் உட்காந்து வைப்பேன் ஒன்று அப்படின்னு. தங்க சிம்மாசனம் கொடுத்து ரத்தனங்கள் இழைச்ச நவரத்னம் இழைச்ச தங்க சிம்மாசனத்துல உன்னை உட்காந்து வைக்கிறதா ரத்னைஹி கல்பிதமாசனம் அப்படி நான் நினைச்சுக்கிறேன். இப்படி மானச பூஜைன்னு பண்ணிக்கலாமே, அதுவும் பண்ணலைன்னால்தான் தேர முடியாது. அப்படி எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுறதே இசையும் அர்ப்பணம் பண்ணுறோம். அதனால தான் இந்த 64 உபச்சாரத்தில் ஹாரத்தியெல்லாம் ஆனோன்னு கீதம் ஸ்ராவயாமி வாத்தியம் கோஷயாமி அப்படின்னு பாடி காமிக்கிறது, இசையினாலே இசை அஞ்சலி. வாத்தியங்கள் இருக்கா, அதை ஒலிச்சு வாத்தியங்களோட சத்தத்தினால அவருக்கு இசை அஞ்சலி. நிருத்தியம் தரிசியாமி, ஆடத் தெரியுமா ஆடி காமிக்கிறது, பாடத் தெரியுமா பாடி காமிக்கிறது. இத்தனையும் உபச்சாரம். இப்படி இருக்கிறது நம்ம முன்னோர்கள் அரசர்கள் காலத்தெல்லாம் எல்லா கோவிலையும் இதெல்லாம் அத்தனையும் நடந்திருக்கு. இன்னும் பார்த்தா கல்வெட்டெல்லாம் இருக்கு சொல்றது. விழுப்புரத்துக்கு பக்கத்துல திருவாமாத்தூர் அப்படின்னு திருத்தலம், கோமாத்திருபுரி அப்படின்னு பசுமாட்டுக்கெல்லாம் அம்மாவா இருந்தாராம் சிவபெருமான். திரு ஆமாத்தூர் அப்படின்னு அங்க ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு இருக்கு, ராஜராஜனோட கல்வெட்டு இருக்கு அந்த கோவில்ல. அதுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு, தினம் இந்த திருமுறை பாடுறதுக்கு பஞ்சபுராணம் எல்லாம் பாடுறதுக்கு தேவாரணம் பாடுறதுக்குன்னு 11 பேரை நியமிச்சானா.
இந்த 11 பேருக்கு 11 ஓதுவார்கள் ஓத்தியர். இவ அத்தனை பேருக்கும் எப்பொழுதுமே எல்லாம் ராஜாக்கள் என்ன பண்ணினாலும் எல்லாம் மானியம் தான் கொடுப்பா. அவள் தங்கறதுக்கு வீடு, குவார்ட்டர்ஸு, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு நிலம், பூமி கொடுக்கறது, அதில் வர பயிர் விளைஞ்சி வரத்துலேருந்து இவளுக்கு சாப்பாட்டுக்கு இப்படி எல்லாம் கொடுத்து வச்சுருக்கார் இல்லையா. அந்த கல்வெட்டில் இத்தனை பேர் இருந்தால் இத்தனை பேர் பாடுறதுக்கு திருமுறை ஓதுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, காஞ்சி பெரியவர் ரொம்ப ஆச்சரியப்படுறா. என்னன்னா, அந்த 11 பேரும் கண் தெரியாதவா, குருடர்கள். அத்தனை பேரும் கண் தெரியாதவா. இப்போதான் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் கோட்டான்னு நம்ம ஏதோ பீத்தின்னு இருக்கோம். ஆனால் ராஜராஜ மன்னத்தை தான் இப்போ பார்த்து பீத்துறோம். அதுதான் அது கூட காப்பி அடிக்கிறது இல்லை ஒழுங்கா. இவாளுக்கு கண்ணு தெரியல, வாழ்வே போச்சு அப்படின்னு இல்லாத அவர்களுக்கு இந்த திருமுறை இன்னிசையை கற்றுக் கொடுத்து அதை என்ன பண்ணினார், கோவிலில் போய் பாடுறதுக்கு நியமனம் பண்ணு, அப்பாயின்மெண்ட் பண்ணினார். சரி, இவாளால் கோவில் அந்தந்த காலத்தில் பூஜை காலத்தில் வந்து பாடணுமே, தங்கள் வீட்டிலேருந்து கோவிலுக்கு வந்தால் 2 பேரும் கண்ணு தெரியாது, எப்படி வருவான்னு. அதனால இவாளை அழிச்சுன்னு வந்து கொண்டு விடுறதுக்குன்னு 4 பேர் சேவகர்கள் வேற. அவள் கையை பிடிச்சி அழிச்சுன்னு ஒன்று இவாளை அந்தந்த வேலைக்கு கோவிலில் வந்து எல்லாம் தேவாரம் எல்லாம் பாடிட்டு வீட்டில் கொண்டு வருது. அவளுக்கு மானியம் போருமா? நம்ம வெறும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் கோட்டா மட்டும்தான் கொடுக்குறோம். அவளுக்கு அசிஸ்டண்ட் வந்தாள்னா ஆஃபீஸுக்கு கொண்டு விட்டு அழிச்சுன்னு போகிறதுக்கு அவளுக்கு ஒன்றும் நம்ம வசதி கொடுக்கல, ஒன்றும் சம்பளம் கொடுக்கல. ஆனால் ராஜராஜன் என்ன பண்ணான்னா அவளுக்கு சேர்த்து சம்பளம், குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். அப்படின்னா நம் முன்னோர்கள்லாம் மன்னர்கள்லாம் எவ்வளவு ஒரு சமுதாய சிந்தனையோட, ஒரு மனித நேயத்தோட, எப்படி ஒரு பக்தியோட இருந்திருக்கான்னு தெரியுது. ராஜராஜனோட புகழை என்னெல்லாமோ சொல்றா, பெருமையாக பீத்திக்கிறான். நமக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தா இந்த விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா, இதெல்லாம் தெரியப்படாது குழந்தைகளுக்கு. அப்படிலாம் ஒவ்வொரு மன்னர்களும் ராஜாக்களும் அப்படிதான் பார்த்து 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 பக்தி பண்ணுறதையே கோவிலில் தினம் மகாபாரதம் சொல்லணுங்கிறதுக்காக அதுக்குண்டான கலைஞர்களுக்குன்னு மானியம். தினம் போய் அவள் மகாபாரதம் சொல்லணும், எல்லாரும் கேட்கணும். ஏன்னு அப்படின்னு நல்ல விஷயங்களை கேட்க கேட்க தான் நம்ம மனசு பண்படும். பண்படுத்துறதுக்கு மகாபாரதம், பாரதம் சொல்றது, இதை மாதிரிலாம் ராஜாக்கள் சேவை பண்ணின்னு தான் நமக்கு கல்வெட்டுலேருந்து தெரியுது. அப்படிதான் இங்க வரகுண பாண்டியனும் பண்ணின்னு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதே தான் அங்க பானபத்திரர் அப்படிங்கிற இசை கலைஞர், ரொம்ப சங்கீதத்துல கைதேர்ந்தவர், அரசவையில ஒரு வித்வானா இருந்து, ஆஸ்தான வித்வானா இருந்து எல்லாம் பாடின்னு இருக்கார். நேத்திக்கே பார்த்தோம், இவருக்காக ஹேமநாதனோட வந்து சோமசுந்தர பெருமானே வந்து இவரோட பானபத்திரோட சிஷ்யர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊரை விட்டு விரட்டினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் வரகுணன் பயப்படுறான், பானபத்திர பாடி கேட்கறதுக்கு. என்ன இனிமேல் நீ அரசவையெல்லாம் இருந்து பாடினாக்க நல்லா இல்லை, அதனால் நீ என்ன பண்ணி எப்பொழுதும் சோமசுந்தர பெருமானோட சந்நிதியில் இருந்துட்டு எல்லா காலத்திலையும் பாடணும்னு. அதனால எல்லா காலம் 6 கால பூஜையா இவர் 6 காலத்திலையும் போய் தீபாரதனானோடனே இவர் பாடுறது அப்படின்னு வழக்கத்தில் இருக்கு. அதனால அரசவையில தான் இருந்த அந்த உரிமை இவருக்கு இல்லை. இப்போ இப்படி ஆனதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, இவருக்கு ஏழ்மை வந்துடுத்தோம். அரச வேலை இருந்து பாடுறதே வரவாள்லாம் பிரைஸ் கொடுப்பா, அத்தை பண்ணுவா நல்லா சௌக்கியமா இருந்தது. இப்போ கோவிலில் போய் பாடுறது அப்படின்னொன்னு சம்பளம் குறைஞ்சி போச்சு, எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால வறுமை வாட்ட ஆரம்பிச்சு கொடுத்து. அதனால என்ன பண்றது அப்படின்னு இவர் கஷ்டப்பட்டு இருக்கார். ஆனா இவர் ஒன்றும் சொல்லலை. இவர் சந்தோஷமா போய் அவரே என்ன பண்ணாரான்னு, நமக்கு இன்னுமே இங்க மற்ற மனுஷாளுக்கு பாடுறது நம்மளோட வேலை இல்லை, சுந்தரேச பெருமானுக்கு பாடுறது தான், இசை தொண்டு தான் நம்மளோட வேலை அப்படின்னு அவர் அங்கே இருந்துட்டு அவர் திருப்தியாக தான் நினைக்கிறார். ஆனால் வறுமை இருக்கு. இவர் இப்படி கஷ்டப்படுறது ஒருத்தருக்கு பொறுக்கலையாம். யாருன்னு
சிவபெருமானுக்கு பொறுக்கல. நம்ம போய் இவருக்கு அசிஸ்டன்ட்னு சொல்லி பாட்டு பாடி ஹேமநாதனை விரட்ட போக இப்போ பானபத்திரனுக்கு என்ன ஆயிடுத்துன்னு கவர்மெண்ட் உத்தியோகம் போச்சோ போய் இப்போ திண்டாடுறாப்புல ஆயிடுத்து, வறுமை வந்து வாட்டுறாப்புல ஆயிடுத்து அப்படின்னு இவருக்கு பொறுக்காத என்ன பண்ணினார், ராத்திரி எல்லாத்தையும் பொக்கிஷத்துல வச்சு அரமனை கருவூலத்துல எல்லாத்தையும் வச்சு பூட்டிட்டு சீல்லாம் வச்சுட்டு வருவா இல்லையா, எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் சுந்தரேச பெருமான் என்ன பண்ணார், இவர் ஒத்துருங்கும் தெரியாத உள்ளுக்குள்ள போய் அந்த கருவூலத்துல இருக்கிற ஏதாவது 4 நகையை எடுத்துன்னு வந்து பானபத்திர வீட்டுல கொடுத்துடுறது, எடுத்துன்னு வந்து கொடுக்கறது. இவர் ஏதோ திடீர்னு இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு உடனே சிவபெருமான் அருளில் வந்திருக்குன்னு அதை கடையில் கொண்டு விற்கிறது இல்லை உருக்கிறது எத்தியோ பண்ணி அன்னைக்கு ஜீவன் தோட்டுறது. இதை மாதிரி நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளாக. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வெள்ளி குடத்தை கொண்டு வைக்கிறார், ஒரு நாளைக்கு தங்கத்தட்டை கொண்டு வைக்கிறார், இப்படி இப்படி வச்சுட்டு இவர் கருவூலத்தில் இருக்கிற சாமான்லாம் சோமசுந்தர பெருமானே திருடி திருடி கொண்டு பானபத்திரருக்காக இங்கே வைக்கிறார், இவ வீட்டில் கொடுக்கிறார். இது இப்படி நடந்துட்டு இருக்கிறது பார்த்தார். ஒரு நாளைக்கு இந்த பானபத்திரருக்கு ஒரு பயம் வந்துடுத்து, யாரோ இவர் தான் கொண்டு தர, இவர் அருள்னால்தான் இங்கே வருதுன்னு தெரியறது. ஆனால் ராஜாவுக்கு தெரிஞ்சு கொடுத்தனா என்ன பண்ணுறது, என்னைக்கான கணக்கு பார்த்து என்னன்னா இப்போ 2 பேரும்னா மாட்டிப்போம், இது நியாயமா தெரியல. இவர் நமக்கு அருள் செய்யணும்னு நினச்சிருந்தாக்க வேற ஏதானே அருள் பண்ணலாமே, இப்படி திருடின்னு வந்து கொடுப்பானே, இவரே திருடுற சாமியே திருடுறதுன்னாக்க அப்புறம். அதனால இவர் வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு இது என்னமோ எனக்கு சரியா படல, நீ பண்ற காரியத்தை ஏன் என்னன்னு எங்களால் கேட்க முடியாது, ஆனாலும் இது என்னமோ கிரமமா எனக்கு தெரியல, ராஜாவும் உன்னோட பக்தன் தான், அதனால அரசு கருவூலத்திலேருந்து எடுத்துன்னு வந்து எனக்கு உதவி பண்றேன்னு கொடுக்கறது எனக்கு சரியா படல அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதுன்னு இவர் படுத்து நிற்கிறது. ராத்திரி கனவுல வந்து சொல்றார், கவலைப்படாத, உனக்கு கஷ்டப்படுறியே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணினேன், ராஜாவும் என்னோட பக்தன் தான், ஆனால் இது அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா அவனும் வருத்தப்படுவான், அதோட இல்லை உன்னை தண்டிச்சாலும் தண்டிக்கலாம், அவர் தான் கொடுத்தாருன்னா உன்னை யார் வாங்க சொன்னார், நீ கொண்டு என்கிட்ட கொடுக்கலாமே, நல்லவனா இருந்தா, அதனால வரும். அப்போ ஒன்று பண்ணுறேன், நான் இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீ அங்கே போய் பணம் வாங்கிக்கோன்னு, உனக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிக்கோ. எங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னா, உங்களை மாதிரியே நெருங்கின எனக்கு பக்தன் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு 63 ஒருத்தர், திருஅஞ்சைக்களம்னு இருக்குது சேர நாட்டில், அங்கே ராஜாவாக இருக்கான். அதனால் சேரமான் பெருமாள்கிட்ட போய் நான் சொன்னேன்னு உனக்கு வேணுங்கிற காசு பணம்லாம் வாங்கிக்கோ. இவர் பார்த்தார், சேரமான் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறதே இப்போ தான் தெரியும், அதுவும் சேர நாட்டில் ராஜாவாக இருக்காங்க, நான் எங்கேயோ மதுரையில் உட்காந்து பாடின்னு உட்காந்துருக்கேன், நான் போய் கேட்டாக்க சோமசுந்தரர் சொன்னார் கொடுங்கோன்னா கொடுத்துருவாரா, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே. உடனே என்ன பண்ணார், கவலைப்படாத, நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன், நான் லெட்டர் கொடுத்து அனுப்புகிறேன், அதை எடுத்துன்னு போ, ஓலை கொடுத்து அனுப்புகிறேன், அதை எடுத்துன்னு போய் கூட அவன் கொடுத்துருவான் அப்படின்னு. அதுதான் திருமுகம் கொடுத்த படலம் அப்படின்னு இந்த திருவிளையாடல். என்னன்னா, பானபத்திரோட வறுமையை போக்குறதுக்காக சேரராஜாட்ட போய் நீ காசு பணம் வாங்கிக்கோ அப்படின்னு இவர் லெட்டர் எழுதி கொடுக்கிறார். அந்த 12 திருமுறையிலேயே இது 11ஆம் திருமுறையில் முதல் பாடலே சிவபெருமான். 12 திருமுறையில் ஒரு பாட்டு என்னென்ன சிவபெருமானே எழுதின பாட்டு. அவர் என்ன பண்ணாரான்னு, எந்த திருவாக்கால வேதத்துக்கு பொருள் சொன்னாரோ, எந்த திருவாக்கால வேதம் ஓதின்னு இருக்காரோ, எந்த திருவாக்கால இசை பாடின்னு இருக்காரோ, அந்த திருவாயால இவர் சொல்லி ஒரு ஓலை எழுதி கொடுத்தார். அது என்ன அப்படின்னர்,
மதிமலி புருஷடை மாடக்கூடற் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். முதல்ல இன்ட்ரோடக்ஷன், யாரு லெட்டர் எழுதுறான்னு ஃப்ரம் அட்ரஸ். ஆலவாயின்னு சொல்லக்கூடிய மதுரையில் இருக்கிற நான் தான் சிவபெருமான் தான் உனக்கு மொழி தரு மாற்றம் அப்படின்னா நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், லெட்டர் எழுதுறேன். அதுதான் அதுக்கு மதுரையை பெயர் பெற்றதுங்கிறதுக்கு வர்ணனை. மதிமலி புரிஷடி மாடக்கூடர் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழி தரு மாற்றம். சரி, இப்போ ஃப்ரம் அட்ரஸ் போட்டாச்சு, யாரு எழுதிட்டான்னு. அடுத்தது என்ன அப்படின்னா, பருவ கொண் முப்படி என பாவலர்க்கு உரிமையின் உதவி ஒளித்துகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமாவு கைக்குன் சேரலன் காண்க. டூ அட்ரஸ். அந்த சேரமான் பெருமாளை பாருப்பா, உனக்கு தான் என்ன, அவருக்கு அவரோட சேர நாடு எப்படி, அவரோட எப்படிலாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சேரலன் காண்க. என்ன இப்போ சப்ஜெக்ட் அடுத்தது? பண்பாள் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னு லெட்டர். இவன் யாருன்னு, பண்பாள் யாழ்பயில் பாணபத்திரன். இவனுக்கு பேர் பாணபத்திரன்னு பேரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, இவனோட தொழில் நன்னா யாழிசை சங்கீதெல்லாம் கத்துண்டு இருக்கக்கூடிய நல்ல பண்பாளன். அவன் யாருன்னர், தன்போல் என்பால் அன்பன். ரொம்ப அழகா வார்த்தையை போட்டேன். என்னென்ன, ஒன்ன மாதிரி என்கிட்ட அன்பு பண்றோம் பக்தன் பாங்குற. வேடிக்கை என்னென்ன, இதுதான் சேரமான் பெருமாளுக்கு ரொம்பவே குளிர போறது, உச்சி குளிர போறது. ஒன்ன மாதிரி என்கிட்ட அன்பு பண்றவன், அவனை உன் பக்கத்துல உனக்கு தன்பால் காண்பது கருதி உன்னை பார்க்கணும்னு கருதி வந்திருக்கான். நீ அவனுக்கு என்ன பண்ணணும்னர், மான் பொருள் கொடுத்து, அவனுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுத்து, குடு அப்படின்னு மட்டும் சொல்லல, அடுத்தது ஒன்று போட்டாராம், கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னு, அவரை திருப்பி அனுப்புன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப ரெண்டு பக்தாலும் சேர்ந்துன்னா அவன் கடைசியில அஞ்சகலத்திலே இருந்துட்டான்னா அப்புறம் இங்க நான் தினம் பாட்டு கேட்கறது போயிடும். அதனால என்ன பண்ணுன்னா, அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து கையோட அவனை அனுப்பிச்சுடும், வரவிடுப்பதுவே அப்படின்னு. இப்படி ஒரு திருமுக பாசுரம் உன்னை எழுதி கொடுத்து மறைஞ்சு போயிட்டார். இப்போ மட்டும் நேரம் வந்து எழுதினார். அதுக்கு முன்னால கனவுல சொன்னார் சேரமான் பெருமாளை போய் பாருன்னு. அப்புறம் லெட்டர் வேணும்னு நேரம் எழுதி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாராம். உடனே என்ன பண்ணான், பாணபத்தருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த ஓலையை எடுத்துட்டார். அதை என்ன பண்ணாருன்னா, அந்த ஓலையை வச்சே பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணாராம். இருக்காதா என்ன, இவரே லெட்டர் எழுதி கொடுத்துருக்காருன்னா. உடனே மதுரையிலேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி காடு மலை நதி எல்லாத்தையும் கடந்து நேர திருஅஞ்சைக்களம் போனார். அங்கே போனால் அந்த ஊரையும் அதையும் பார்த்தா அப்படி சந்தோஷமா இருக்கு. ஆட்சி பண்றது யாருன்னு, சாதாரண ராஜா இல்லை, 63 நாயன்மார்ல ஒத்தர்னு கொண்டாட போறவர். அதுக்கு மேல என்ன அப்படின்னர், தன்னோட நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனாரோட குதிரை மேலே ஏறிண்டு உடம்போட நேர கைலாசத்துக்கு போக போறவர். பின்னால நடக்க போறது அப்படின்னா அவர் எவ்வளவு பக்தரா இருந்திருக்கணும் அப்படின்னு. அந்த சேரர்கள்ல ஆச்சரியமா இருக்கு, ஆழ்வார்லையும் இருந்திருக்கார், நாயன்மார்லையும் இருந்திருக்கார், ரெண்டு பேரும் அதுல. அதனால விஷ்ணு பக்தி சிவபக்தி ரெண்டும் இந்த சேரர்கள்ல அவளுக்கு சேரமான் பெருமாளுக்கு இருந்திருக்குன்னு தெரியுது. அப்படி ஊரே அமக்களமா இருக்கு, பிரமாதமா இருக்கு, சுபிக்ஷமா இருக்கு. இந்த ஒரு பெரிய அடியார் ஆட்சி பண்றதுனால அப்படி இருக்குதே, அங்கங்க கலைகள்லாம் அவாவா பாடிண்டு ஆடிண்டு எல்லாம் பிரமாதமா இருந்துருக்கு.
அப்படி இருக்கிறதே இவர் என்ன பண்ணார், நடந்து போகிறார் இல்லையா பானபத்திரர், திருவஞ்சைக்களம் போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு கடைசியில் ரொம்ப டயர்டாக இருந்தது, அவ்வளவு தூரம் நடந்து வந்தது. அங்கே யாரோ தண்ணீர் பந்தல் வச்சுருக்கா, இந்த தண்ணீர் பந்தல் இருந்த இடத்துல இவர் தங்கிட்டார். லெட்டர் எடுத்துன்னு வந்திருக்கார். ஆனால் ராஜாவை போய் எப்படி பார்க்கறது என்ன அந்த ப்ரொசீஜருக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த தண்ணீர் பந்தலில் தங்கியிருக்கார். இவர் இங்கே தங்கியிருக்கார் இல்லையா, உடனே என்ன பண்ணார், சேரமான் பெருமாள் நாயனாரில் கனவு, அவர் ராத்திரி படுத்துன்னு அவரோட கனவுல என்ன பண்ணான்னு, ஒன்று இடத்துல மதுரையிலேருந்து எனக்கு தினம் சங்கீதம் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பானபத்திரங்கிற அனுப்பிச்சிருக்கேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு, உங்ககிட்ட பொருள்லாம் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கான். அவன் உன் ஊருக்கு வந்துட்டான், அங்கே தான் இருக்கான். அவனை போய் நீ அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்து உடனே அனுப்பி அப்படின்னு கனவு வந்தது. ராஜா முழிச்சுட்டான். முழிச்சுன்னு இது யார், அது பானபத்திரன்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரோ, மியூசிஷியன், மதுரையிலேருந்து, தெரியலையே அப்படின்னு. உடனே ஏவர்கள் காவலாட்டினா சொல்லலாம், ஊர் முழுக்களும் தேடு, எங்கே இருக்காரோ கண்டுபிடிச்சி அழிச்சுன்னு வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்துன்னு வா. இவன் எல்லா இடத்துலையும் தேடினா கடைசியில் இந்த தண்ணீர் பந்தல்ல இவர் இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து உடனே காவலர்கள்லாம் போய் சொன்னான், வந்திருக்கார் ஒருத்தர் பானபத்திரா, விசாரிச்சுட்டோம், இங்கே இந்த தெருவில் இருக்க தண்ணீர் பந்தல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா. உடனே ராஜா என்ன பண்ணோம், அப்படியே அவர் அழிச்சுன்னு வந்தால் சொல்லணும், சேர்வான் பையன் சொல்லலையாம். உடனே என்ன பண்ணான்னா தன்னோட சதுரங்க சேனையை அழிச்சுருந்தான், எல்லாரையும் அழிச்சுருந்தான், பூர்ணகும்பத்தெல்லாம் எடுத்துருந்தான். மேலதாளத்தோட நேர தண்ணீர் பந்தலுக்கு வந்துட்டு சேரமான் பெருமாள் வந்த. இவர் ஏழையா ராஜா என்ன ஏதோ ஊர்வலம் வர்றாராக்குன்னா நேராக வந்தார், பூர்ணகும்பத்தை கொடுத்தார். நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கே அப்படின்னார். அவர் நமஸ்காரம் பண்ணார். என் நாட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு வரவேண்டாமா, உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னு எதிர்கொண்டு அழைச்சின்னு போனேன். ஏன் அப்படின்னார், சிவபெருமான் லெட்டரில் எழுதி கொடுத்துருக்கார், நீங்கள் பக்தன்னு, என் பக்தன்னு அவர் எழுதி கொடுத்துருக்காருன்னா இப்படி யாரான ரைட்டிங்கில் வாங்கிக்க முடியுமா சுவாமிகிட்ட, நம்ம ஆளு நம்ம பக்தன்னு வாங்கிருக்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்கிற பாக்கியத்தினால போல இருக்கு என்னையும் அவரோட பக்தன் கூட்டத்தில் சேர்த்துட்டார் அப்படின்னார். ஒன்றை போல என் பக்தன்னு வேற சொல்லியிருக்கார் அப்படின்னு. இதுதான் அவருக்கு மனசு கொடுத்து விட்டு, உங்களோட சேர்த்து என்னையும் பக்தன்னு சுவாமி ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு, ரைட்டிங்கில் கொடுத்துட்டாரு. அதனால் அரண்மனைக்கு அழிச்சுன்னு போனார். அவருக்கு எல்லாம் அர்க்கியபாத்தியம் எல்லாத்தையும் கொடுத்து உபச்சாரம்லாம் பண்ணி அவரை தங்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணார், உங்களுக்கு சாமி கொடுத்தான்னு இப்போ சொல்லியிருக்கார், அதனால் எனக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னு நேர கருவூலத்துக்கு அழிச்சுன்னு போனார். அழிச்சுன்னு போய் இனிமேல் இது எத்தனையும் உங்களோட தான், எல்லாத்தையும் எடுத்துன்னு போகும்போது இது அத்தனையும் உன்னோடு தான், எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், உடனே லாரியில் போட்டு டன்சோவில் போட்டு அத்தனையும் ஒன்று விடாத பேக் பண்ணிவிடுவோம். ஆனால் பானபத்திரர் என்ன பண்ணாரான்னு, அப்பா எனக்கு இவ்வளவுலாம் தேவையில்லைப்பா அப்படின்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுதான் அவளோட குணச்சிறப்பு இதெல்லாம் காமிக்கிறது. ஓசியில் ஒருத்தர் கொடுக்குறாங்கிறதுனால முடிஞ்ச மட்டும் அள்ளுவோம் அப்படின்னு சொல்ல, நீ இவர் முழுக்க தொடச்சி எடுத்திருந்தாலும் சேர்மான பெருமானாலும் சந்தோஷம்தான் பெற்றிருக்க போகிறாரே வழி வருத்தப்பட போகிறதில்ல. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னு, எனக்கு இருக்கிறது வேணும் என்னமோ அதைத்தான் எடுத்துப்பேன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுதான் நம்மளோட கலாச்சாரம், சனாதன தர்மம் என்ன சொல்கிறது. அடுத்தவாளுக்கு தானம் பண்ணினா விசேஷம், கோதானம் பண்ணினா விசேஷம், பூதானம் பண்ணினா விசேஷம், பஞ்சதானம் பண்ணா விசேஷம், தசதானம் பண்ணால் எல்லா தானம் பண்ணால் விசேஷம். இதை விட அது வசதி, அதை விட இதை வசதி, அத்தை கிடைக்கும் என்னெல்லாமோ சொல்லியிருக்கு, அத்தனை சிறப்பையும் சொல்லியிருக்கு. இது இத்தனையும் சொன்னத்தோடு இல்லை, இந்த பண்ணுற தானத்தெல்லாம் யாருக்கு பண்ணினா பலிக்கும்னு சொல்லிவிடுத்தோம். அதுக்காக கண்டவனுக்கு வாரி கொடுத்தீங்கன்னாலும் பலிச்சுடாது. பாத்திரம் அறிந்து பிச்சையிடணுமே, யாருக்கு கொடுத்தாக்க சரியாக இருக்குமோ அவளுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு, நான் தானம் பண்ணுறேங்கிறதுக்காக விட்டறியக்கூடாது. ஏதோ ஏத்தாப்பில் வரவெல்லாம் பிச்சைக்காரன், நான் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு தூக்கி கொடுக்கக்கூடாது. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம், கிரியாதேயம் ஸ்ரீயாதேயம் சம்பிதாதேயம். உபனிஷத் வடுக்கிறது, குடுன்னு தானம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த தானத்தை எப்படி இல்லாமல் பண்ணணும்னு வரிசையா சொல்றது. பொறுப்போட ஸ்ரத்தையோட கொடுக்கணும். ஸ்ரத்தையோட கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்ரத்தை இல்லாத கொடுக்காதுன்னு சொல்லுவானே, டபுள் என்ஷூர் பண்ணிக்கிறது. கிரியாதேயம் வெக்கப்பட்டு கொடுங்கிறது. யாரானும் கொடுக்குறோம் வெக்கப்படுவோம், நான் வாங்குறவனா ஐயோ கை நீட்டு வாங்க வேண்டியிருக்கேன்னு தலை குனிஞ்சுன்னு வாங்கிக்கணும். ஆனால் வேதம் சொல்றது வெக்கப்பட்டுன்னு குடியா. ஏன்னர் மைதாப்பூரில் பெரியவாளுக்கு கோயில் கட்டுறான்னா 1 கோடி தானே கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு வெக்கப்பட்டுன்னு கொடுங்கிறது. 100 கோடி கொடுக்கலாம், ஆனால் 1 கோடி தானே கொடுக்குறேன் அப்படி வெக்கப்பட்டுன்னு கொடுக்கணுமா. எதை கொடுத்தாலும் நம்மளா இருக்கட்டும் இத்தனை கொடுத்துட்டோம் அப்படின்னு கர்வம் இல்லாத நம்மளால முடிஞ்சது. அதனால தான் மந்திரமே என்னை எத்கிஞ்சது அப்படின்னு, என்னாலும் முடிஞ்சது யதாசக்தி எத்கிஞ்சது. அப்படி வெக்கப்பட்டு அடக்கத்தோடு கொடுக்கறது, கர்வத்தோடு கொடுக்காத. இப்படி கொடுக்கறதுக்கு சொல்லிட்டு வாங்குறவனுக்கு என்ன சொல்லிட்டுன்னு, கொடுக்குறவனை 2 கையால கொடுன்னா வாங்குறவனை ஒத்த கையால வாங்குன்னது. எவனோ தானம் பண்றாங்கிறதுக்காக உடனே மடியை நீட்டாத எல்லாத்தையும் போடுவது. உனக்கு என்ன வேணும், ஒரு கை என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இரு. அதைத்தான் இங்கே பானபத்திரர் சொல்றார். இவா 2 பேரும் என்ன பண்ணார், அவர் கொடுக்கிறவர் அவ்வளோ ஸ்ரத்தையோட அப்படி பிரியத்தோட அத்தனையும் உன்னோட தான் எடுத்துக்கோன்னு சொல்றார். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு போரும்பா, எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டார். உடனே சேரராஜா என்ன பண்ணாரான்னார், உடனே கிளம்புங்கன்னு. ஏன் இன்னும் ஒரு நாள் இருந்தேன்னா நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்கிறதுக்கா இல்லை. ஏன்னா சுவாமி சொல்லி அனுப்பிச்சிருக்க, எழுதி கொடுத்துருக்க, கொடுத்துட்டு உடனே வர விடுகன்னு சொல்லியிருக்காரு. அவனை உடனே திருப்பி அனுப்பிச்சிடும்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் நல்லபடியாக மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த திருவஞ்சைக்களம் எல்லை தாண்டுற வரைக்கும் இதில் பரஞ்சோதி முனிவர் சொல்ற, பொதுவாகவே நமக்கு விருந்து வந்தாக்க பிரியமானவா வந்தா அவள் கிளம்புறதே 7 அடி அவளோட நடந்து போகணும், போய் வழி அனுப்பணும். அவள் போறேன்னொன்னே திடார்னு கதவை சத்தப்படாது, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்ட்டு போய் போகிற வழி, அவள் போகிற வழியில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அவளை வழி அனுப்பிச்சிட்டு வரணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இவர் சேர்மான் பெருமாள் என்ன பண்ணார், இப்படி 7 அடி 7 அடியெல்லாம் உபச்சாரத்துக்கெல்லாம் நடக்கல. என்னென்ன பானபத்திரன் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் ஊரியல்ல தாண்டுற வரைக்கும் போனாராம். அவரை பெரிய மனம் இல்லாத போய் அவரை வழி அனுப்ப அது அத்தனையும் அவருக்கு வேணுங்கிறத எடுத்துன்னு பானபத்திரன் மதுரைக்கு வந்து, இப்போவான சௌக்கியமாக இருக்கலாம் இல்லையோ, அதுதான் என்ன பண்ண. இப்போ அஞ்சை களத்திலேருந்து கொண்டு வந்ததையும் ஆற்றுல இருக்கிறவாளுக்கு இனிமேல் உறவுக்காராளுக்கு எல்லாருக்கும் போட்டு நித்திய அன்னதானம் பண்ணி அதையும் காலி பண்ணிட்டார். இதுதான் சாதுக்களோட குணம். அவளுக்கு உதார துமி சந்த மாய பாப கிருப்பா வந்து அபங்கத்தில் சொல்ற அந்த உதார குணம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் தனக்குன்னு வச்சுக்காத வாரி வழங்கிறது தான் சாதுக்களோட லட்சணம். அப்படி இவர் இருந்தார். அப்படி இருக்கிற இந்த பானபத்தருக்காக திருமுகம் கொடுத்த படலம் தான் 42ன்னு பார்த்தோம்.